அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاثة لا يقبل الله منهم صرفا ولا عدلا. قال عاق ومنان ومكذب بالقدر. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வரையிருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்மை பெற்றவர்களுக்கு, நமக்கு கல்வி தந்தவர்களுக்கு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட பெருவாழ்வை, இபாதத்துடன் கூடிய வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையின் கீழே நம் எல்லோரையும் ஒன்றிணைத்து வைப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவையும், புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் குடும்பத்துடன் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. நாளை மறுமையிலே சாலிஹின்கள் கூட்டத்திலே, நபிமார்கள் கூட்டத்திலே, இறைநேசர்களுடைய கூட்டத்திலே நம்மையும், நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டியவர்கள், நம் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்த அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, உலகத்தில் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழிலிலே, வியாபாரத்திலே, நம்முடைய உத்தியோகங்களிலே, நாம் பெற்ற பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய விதத்தில், அவர்களுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயத்திலே நாம் எடுக்கக்கூடிய கவனத்திலே, நான் சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே அல்லது நான் சந்திக்கக்கூடிய சவால்களிலே அதை எவ்வாறு நாம் சந்திப்பது என்கின்ற எண்ணத்திலே சில திட்டங்களையும் சில கணக்குகளையும் நாம் போட்டு வைப்போம். ஆனால் உள்ளபடியே பல நேரங்களில் நம்முடைய திட்டங்களும் கணக்குகளும் செல்லாமல் போய்விடும். அல்லாஹ் போட்டு வைத்திருக்கக்கூடிய கணக்கும் திட்டமும் தான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். எனவேதான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்கள் மீது என்ன விதியாக்கினானோ அதுதான் எங்களை வந்தடையும், அதை தவிர்த்து வேறு எதுவும் எங்களிடத்தில் வந்தடையாது. ஹுவ மௌலானா, அவனே எங்களுடைய எஜமான். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன், உள்ளபடியே இறை நம்பிக்கையாளர்கள் அவனை சார்ந்தே இருப்பார்கள், அவனின் மீதே அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பார்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, இறைவனை சார்ந்திருப்பதும் எப்பொழுதுமே அவனிடத்திலே நம்மை சரணாகதி அடையச் செய்வதும், இது நம்முடைய பல்வேறு சமயங்களிலே நாம் சந்திக்கக்கூடிய சில தோல்விகளில் அல்லது சில சறுக்கல்களில், சில மேடு பள்ளங்களில் நமக்கு மிகப்பெரிய மனதைரியத்தையும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை குறித்து உண்டான பரந்துபட்ட பார்வையையும் தரும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தால் இதற்கான நிறைய பாடங்களை பார்க்க முடியும். முதலாவதாக நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நபர்கள் உலகத்தில் வாழுகிறார்கள், அவர்கள் செய்த நஃபிலான வணக்கங்களாகட்டும் ஃபரதான வணக்கங்களாகட்டும் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. யார் அந்த அபாக்கியவான்கள், துர்பாக்கியசாலிகள் யார்
என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அடையாளப்படுத்தினார்கள். ஆக்குன், தன் பெற்றோர்களை வஞ்சிக்கக்கூடிய, தன் பெற்றோர்களுக்கு நெருக்கடியை தரக்கூடியவர். மன்னானும், செய்ததை பிறகு சொல்லி காட்டக்கூடியவர். செஞ்சு போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறது. என்னையால தான் எல்லாம் நடந்துச்சு, நான் தான் ஆக்கும் என்று சொல்லி சொல்லி காட்டக்கூடியவர். மூன்றாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முகல்லிபும் பில் கத்ர், தலையெழுத்தை நம்பாதவர். தலையெழுத்தை, அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கதிரை பொய்ப்பிக்கக்கூடியவர். இந்த மூன்று தன்மைகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய நஃபிலான வணக்கமும் அங்கீகரிக்கப்படாது, அவருடைய ஃபரதான வழக்கமும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நமக்கு தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். நிச்சயமாக அதை நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதை நோக்கியே நம்முடைய சிந்தனை நேர்மறை சிந்தனையாகவே இருக்க வேண்டும். அதே நேரத்திலே சில பல சோதனைகளும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் வந்துவிட்டால் அவனுடைய நாட்டம், அவனுடைய கணக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நெருக்கடியும் கூட சில நேரங்களில் நல்லதாக மாறியிருக்கிறது. ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாவை கொன்றே ஆக வேண்டும் என்கின்ற வெறியோடும், சொல்லப்போனால் அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய டார்கெட் இப்பொழுது என்ற எண்ணத்தோடும் கிளம்பி வாளெடுத்து வந்தவர் தான் உமர். வேடிக்கை பார்த்தார்கள் சுற்றி இருந்தவர்கள் எல்லாம். வீரத்திலும் புஜபலத்திலும் தைரியத்திலும் கோபத்திலும் உமரை போன்று ஒருவர் இல்லை, இவரை வைத்து விளையாட வேண்டியதுதான் என்று மக்காவினுடைய அந்த இறை மறுப்பாளர்கள் எல்லாம் கற்பனை கோட்டை கட்டி வந்தார்கள். உமரை வைத்து முகம்மதற்கு தக்க பாடம் கொடுக்க வேண்டும், உமர் தான் இதற்கு சரியான ஆள், முகம்மதை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் அவருடைய அந்த பிரச்சாரத்தை தடையை ஏற்படுத்தி அதிலிருந்து அவர் நகர முடியாத அளவிற்கு இடைஞ்சலை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஆள் இவர்தான், இவரை தூண்டி விடுவோம் என்று தூண்டிவிட்டார்கள். அந்த தூண்டி விடுதலின் வெளிப்பாடு தான் அவரை வாழ தூக்குனார். இன்னைக்கு நானாக்கும் அல்லது முகம்மதாக்கும் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வந்தார். அல்லாவின் கதிர் விளையாடியது, அல்லாவின் நாட்டம் விளையாடியது. வந்தவர் முகமது ரசூலுல்லாவின் கையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிற்காலத்திலே இந்த இஸ்லாம் உலகத்தின் பல பாகங்களுக்கு போய் சேர்ந்ததற்கு இந்த உமர் தான் காரணமானார். இதுதான் கதிர். என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும், என்ன விதியோ அதுதான் நடக்கும். இப்போ உமரை வைத்து விளையாட பார்த்தார்கள், அல்லாஹ் விளையாடி விட்டான். எந்த உமரை வைத்து நீங்கள் காயை நகர்த்துகிறீர்களோ அதே உமரை வைத்து இந்த இஸ்லாத்தை நான் எப்படி தூக்கி நிறுத்துகிறேன் பார் என்று அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார்களில் ஒருவர், ஹதீஸுகளினுடைய அறிவிப்பிலே சஹாபாக்களினுடைய பட்டியலே ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. சொல்ல போனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு ஈக்குவலான ஹதீஸ்களை அறிவித்திருக்கக்கூடிய, அதற்கு நெருக்கமான அளவு அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸினுடைய துறையிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபிய பெண்மணி முகமது ரசூலுல்லாஹ்வினுடைய துணைவியார் உம்மஹாத்துல் முஃமினீன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வயதில் சிறியவர்கள், அதே நேரத்தில் அறிவில், ஆளுமை பண்பில் ஆக உச்சத்தில் இருந்தவர்கள். இவர்களை வைத்து ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் என்று எதிரிகள், குறிப்பாக வஞ்சக புத்தி உள்ளவர்கள், எப்பொழுதுமே வஞ்சக புத்தி உள்ளவர்கள் குறுக்கு வழியிலேயே யோசிப்பார்கள், நேர்மையான வழியை யோசிக்கவே மாட்டார்கள், அதை தேடவே மாட்டார்கள். குறுக்கு வழியை தேடக்கூடியவர்கள் வஞ்சக புத்திக்கு சொந்தக்காரர்கள். அந்த வஞ்சக புத்தியோடு இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாவின் குடும்பத்தின் மீது சேரை வாரி அள்ளி எறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களின் துணைவியார்களில் ஒருவரை நடத்தை கெட்டவள் என்கின்ற பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசித்தார்கள். அதற்கு தோதுவாக ஒரு சம்பவம் அமைந்தது. அந்த சம்பவத்தை வைத்து அப்படியே திரித்து மக்கள் மத்தியிலே ஒரு விதமான விஷக்காற்றை பரவச் செய்தார்கள். வரலாற்றில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகப்பெரிய இதனால் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானார்கள். அல்லாஹ் இதை புரிந்தான். எல்லாவற்றையும் படைத்தவன், பார்ப்பவன் அவனாச்சே. நம்ம சொல்றதும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்காங்க சொல்றோமா இல்லையா? அந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒருவன் இதையும் பார்த்தான். யாரை வைத்து நீங்கள் விளையாடி முகமது ரசூலுல்லாவின் குடும்பத்தை நடுத்தருவுக்கு இழுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த பெண்ணை வைத்தே, அந்த உத்தமமான பத்தினியான அந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹை வைத்தே உலகத்திற்கு உலக அழிவு நாள் வரை ஒரு செய்தி சொன்னான். உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் அதை பார்த்தாக வேண்டும், படித்தாக வேண்டும். அது என்ன? அல்லாஹ் துவங்குறான். அந்த நிகழ்ச்சியை துவங்கும் பொழுதே சூரா நூர் என்ற அத்தியாயத்திலே
இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். ஒரு கூட்டம், உங்களிலே ஒரு கூட்டம் அநியாயமாக இஃப்கு என்கின்ற அந்த அவதூறை பரப்பிக்கொண்டு திரிகிறது. நபியே, நீங்களும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களும் இதை தீங்கு என்று நினைக்காதீர்கள், இதிலே நன்மைதான் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் ஆறுதல் படுத்தினான். என்ன நன்மை நீங்கள் கேட்கலாம். மன வலியை தந்தது, மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. இதிலே எப்படி நன்மை இருக்கும் என்று சொன்னால், அன்பர்களே யோசிங்கள். எங்களுடைய உஸ்தாத்மார்கள் சொல்லித் தருவார்கள், நன்மைதான். என்ன நன்மை தெரியுமா? பிரதான நன்மை என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹுடைய காலத்திலேயே இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடக்க செய்து, அதுவெல்லாம் பொய், இது வெறும் இட்டுக்கட்டுதல், இது வெறும் அவதூறு என்ற விஷயத்தை நிரூபித்து, வானிலிருந்து அல்லாஹ் இறை செய்தியை கொடுத்து, வஹியை கொடுத்து, அவர்கள் தூய்மையானவர்கள், பத்தரை மாற்று தங்கம் அவர்கள் என்பதை அல்லாஹ் வசனங்களை கொண்டு, 10 வசனங்களை கொண்டு, 1 அல்ல 2 அல்ல, 10 வசனங்களை இறக்கி அல்லாஹ் அவர்களினுடைய அந்த தூய்மையை, பரிசுத்தத்தை உலகறிய செய்தான். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்துச்சு, வஹி இறங்குற காலத்தில் நடந்துச்சு. கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம், வஹியின் காலம் முடிந்ததற்கு பிறகு, அப்படி என்றால் ஹயாத்து நபிக்கு பின்னால், நாயகத்தினுடைய ஹயாத்துக்கு பின்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால், அது இல்லைன்றதுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு சஹாபாக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆதாரங்களை வைத்து அடுக்கி விடலாம் அவர்கள் பத்தினி பெண் என்பதை. ஆனால் வஹி என்கின்ற செய்தி அப்பொழுது இல்லாமல் போயிருந்ததினாலே அந்த நிகழ்வு அந்த சபையோடு அது மறைந்து போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் நாடினான் இந்த நிகழ்வு உலக அழிவு நாள் வரை பேசப்பட வேண்டும். வஹியின் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் பரிசுத்தமான பெண் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை அல்லாஹ் விளங்கினான். அதை உலகறைய செய்ய வேண்டும் என்று நினைத்தான், அப்படியே செய்தான். இதுதான் நன்மை, இதுதான் நன்மை. நடந்த தீங்கிலும் அல்லாஹ் நன்மையை நாடினான். அப்போ அவங்க நினைச்சாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்று, அவர்களுடைய தன்மானத்தை, அவர்களுடைய கற்பை உரசி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை வச்சியே உலக மக்களுக்கு மொத்தத்துக்கும், அந்த காலத்துக்கு மட்டும் இல்லாம உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் குர்ஆனை படிக்கும் பொழுது, சூரா நூர் அத்தியாயத்தை படிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை படிப்பார்கள். இதற்கு பின்னால் இப்படி நடந்தது, இந்த சேஷ்டைகளை அந்த வஞ்சக புத்திக்காரர்கள் செய்தார்கள், அல்லாஹ் வசனத்தை கொடுத்து அதை தூய்மைப்படுத்தினான், பரிசுத்தப்படுத்தினான் என்று விளங்கிவிட்டு போவார்கள் என்று அல்லாஹ் நினைத்தான். எனவே மனிதர்கள் போடும் கணக்கு எப்பொழுதுமே தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுகிற கணக்குத்தான் எப்பொழுதும் சரியான கணக்கு. எனவே நாம் போடுகிற கணக்குத்தான் எப்பொழுதும் சரியாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அல்லாஹுவின் கணக்கு ஒன்று இருக்கிறது, அந்த கணக்கிலே கூடுதலும் கிடையாது, குறைவும் கிடையாது, அதிலே ஏற்றமும் கிடையாது, இரக்கமும் கிடையாது. அது சரியாக நடக்கும். அதை நம்பி இந்த உலகத்திலே நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஹுதைபியா என்ற இடம் வரலாற்று சிறப்புமிக்க இடம். உம்ராவுக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹும் சஹாபா பெருமக்களும் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். நீண்ட பெரிய நிகழ்வு, நாம் பலமுறை இதை நாம் உரைகளில் கேட்டிருக்கலாம், அதனை கோடிட்டு காட்டுகிறேன். இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்தால் அப்படியே பொல பொல என்று மலை தூறல் கொட்டி இருக்கிறது. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும் அல்லைலத்துல் பாரிஹா, நேற்றிரவு உங்கள் ரப்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. காலையில் ஃபஜர் தொழுது கேட்குறாங்க. அல்லாஹு ரசூலுக்கு ஆலம். சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்க்கு தான் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும், அல்லாஹ் என்ன சொன்னான்னு நீங்கள் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்பஹ மின் இபாதி மூமினும் பி வ காஃபிரும் பில் கவாக்கிப், அஸ்பஹ மின் இபாதி காஃபிரும் பி வ மூமினும் பில் கவாக்கிப். என்னுடைய அடியார்களிலே சிலர் இருக்கிறார்கள், என்னை நம்புகிறார்கள், நட்சத்திரங்களையோ நாளையோ அல்லது நடக்கக்கூடிய சூழலையோ அவர்கள் மறுக்கிறார்கள், என்னையவே நம்புகிறார்கள். இன்னும் என் அடியார்களே சிலர் இருக்கிறார்கள், என்னை மறுக்கிறார்கள், நட்சத்திரங்களையும் நாட்களையும் கணக்கையும் பார்த்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சது இல்லை, சில பேர் இருக்காங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஃபதுல் பெய்து, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, அவனுடைய கரிசனம், வெப்பத்தை தணிக்க அல்லாஹ் தான் கொடுத்தான் மழையை என்று சொன்னாங்க. இப்படி சொன்னவங்க யார் தெரியுமா? என்னை நம்பியவர்கள். யாரை நம்பாதவர்கள் தெரியுமா? இந்த நட்சத்திரங்களையும் நாட்களையும், கோள்கள் இங்கே வந்து இங்கே சேர்ந்தால் இப்படி அமைப்பு ஏற்பட்டால் மழை பெய்யும் என்று அதையெல்லாம் நம்பாதவர்கள், என்னை நம்பியவர்கள்.
அடுத்து சொன்னாங்க, இன்றைக்கி ஏன் தெரியுமா மழை பெஞ்சுது, மேகமெல்லாம் திரண்டு இருந்துச்சுல்ல, அந்த மேகம் இந்த மேகம் முட்டும் பொழுது அதனுடைய இடையிலிருந்து அல்லது இந்த சமயத்தில் இந்த மாதிரியான காலகட்டத்தில் பெய்ய வேண்டிய மழைதான், எனவே பெய்திருக்கு என்று சொல்லிட்டு விடுறாங்கல்ல. இவங்க யார் தெரியுமா? நட்சத்திரங்களையும் கோள்களையும் வானிலையையும் நம்பியவர்கள், என்னை மறுத்தவர்கள் நாங்கள் சொல்லதாக அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். இப்போ மழை பெய்தல் நமக்கு மகிழ்ச்சியை தருகிற இடம், நம் வெப்பத்தை தணிக்கிற இடம், நமக்கான தேவையை வானிலிருந்து அல்லாஹ் தருகிற அந்த இடத்தில் கூட உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் முன்னே பின்னே போனால் அங்கே நம்பிக்கையில் குளறுபடி இருக்கிறது என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க. எனவேதான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிரை பற்றி, கலாவை பற்றி, தடை விதியை பற்றி, எது நடக்குமோ அது நடக்கும், எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்துதான் ஆகும், எத்தனை பேர் வந்து தடுத்தாலும் அது நிற்கப் போவதில்லை என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்ல ரொம்ப வயதில் சிறியவர், சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வோடு நெருக்கத்தை பெற்ற உன்னத தோழர். நெருக்கத்தை மட்டும் பெறவில்லை, நாயகத்தினுடைய ஒப்பற்ற துஆவையும் பெற்றார். அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப் வஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யா அல்லாஹ், இந்த சிறுபிள்ளை இப்னு அப்பாஸிற்கு குர்ஆனினுடைய ஞானத்தையும் இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் நிறைவாக கொடு என்று கேட்டார்கள். அந்த துஆ இருக்கிறதுனால தான் அவங்க செஞ்ச விரிவுரை மாதிரி உலகத்தில் யாரும் செய்ய இயலலை. எத்தனை பெரிய விரிவுரையாளர்கள் வந்தாலும் கூட அவர்களின் விரிவுரை தான் முதலிடம், அதற்கு அடுத்து தான் மற்றவங்களுடைய விரிவுரைகள் எல்லாம். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, லவ் ஜமாஅத், உலகம் மொத்தமும் சேர்ந்து உனக்கு எதிராக சதி பின்னினால், உனக்கு எதிராக ஏதாவது திட்டங்கள் தீட்டினால், அல்லாஹ் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லையானால் உலகமே சேர்ந்தாலும் உனக்கு எதிராக எதையும் நகர்த்த முடியாதுப்பா, புரிஞ்சுக்கோ. அதே இப்னு அப்பாஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நாடிட்டான், உலகமே சேர்ந்து தடுக்குது, இவருக்கு எப்படி இந்த பதவி வந்துடக்கூடாது, இந்த இடத்துக்கு அவர் ஏறிடக்கூடாது, இந்த உயரத்தை அவர் எட்டி பிடிச்சிடக்கூடாது, இவருடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், என்ன மேலே ஏறிட்டே போறாரு அப்படின்ற எண்ணத்தில் உலகமே சேர்ந்து உனக்கு எதிராக திட்டம் தீட்டி அல்லாஹ் அந்த உயரத்தை, அந்த பதவியை, அந்த கல்வியின் உயர்வை உனக்கு தர நாடிவிட்டால் உனக்கு எதிராக எம்புட்டு பேர் சதி செஞ்சாலும் சரிதான், அது அல்லாஹ் உனக்கு கொடுத்துருவான்பா. உலகமே சேர்ந்து உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது, ஆனால் அல்லாஹ் அதில் ஒரு இம்மி அளவு கூட அதில் எந்த எண்ணமும் இல்லை, நடக்காது. உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நடக்குது, அல்லாஹ் நாடலை, அது நடக்காது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அன்பர்களே, நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதுதான் நடக்கும், அதை நம்பித்தான் நாம் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ் இதை ஆங்காங்கே தேவைப்படுகிற இடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சஹாபா பெருமக்கள் அப்படி நம்பினார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கு, சஃபீனான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. சஃபீனான்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் கப்பல், ஷிப்புக்கு அரபியில் சஃபீனான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சஹாபிக்கு பேர் சஃபீனா, இவருடைய உண்மையான பேர் சஃபீனா கிடையாது, அது வேறொரு பேர் வைத்துக் கொள்ளுங்கள். இவர் ஏன் சஃபீனான்னு வச்சுட்டு, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது வெளியூர் போனாங்கன்னா, பயணம் போனாங்கன்னா, இந்த ஜாமான்கள்லாம் தூக்குறத வந்து அவர் பார்க்கும் பொழுது ஒரு 10-15 பேர் சேர்ந்து தூக்குனா எவ்வளோ ஜாமானை தூக்குவாரோ அதே மாதிரி தூக்குவார், ஒரே ஆளாட்டு. இங்கிட்ட 4-5 போட்டுக்குவார், இங்கிட்ட 4-5 போட்டுக்குவார், பின்னாடி போட்டுக்குவார், தலையை தூக்கி வச்சுக்குவார், அம்பிட்டு பொருளை ஜாமானை தூக்கிட்டு போய் வேகமாக போய் ஏற்றி விடுவார், ஹெல்ப் பண்ணுவார். பிறருக்கு உதவியாக இருப்பது தானே வாழ்க்கை. நமக்கு மட்டுமாக வாழுவது என்ன வாழ்க்கை? பிறருக்காக வேண்டி பிறருக்கு உதவியாக இருப்பதினால்தானே நம்முடைய வாழ்வின் அர்த்தம் நமக்கு புரிகிறது. அப்படி வாழ்ந்தார் அவர். ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, மான்த இல்லா சஃபீனா, நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா கப்பல் பண்ற வேலை மாதிரிலப்பா இருக்குது, கப்பல் சுமக்கிற மாதிரி நீ சுமக்கிறிய ஜாமானை எல்லாம். அன்னையிலேருந்து சொன்னாரு, இனிமே எனக்கு என் இயற்பெயரை விட்டுருங்க, எனக்கு இனிமே பேரு சஃபீனா, ஏன்னா ரசூல்லா வச்சிருக்காங்க. சஃபீனான் ரசூல்லா வச்சிருக்கிறதுனால இனிமே எல்லாரும் நீ சஃபீனான்னு கூப்பிடுங்க. ஹதீஸ்ல வந்திருக்குங்க, வரலாற்று செய்தி இது. இந்த சஹாபி பயணம் போனார் ஒரு இடத்துக்கு. நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ நடந்துதான் ஆகும். எனவே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்து பயந்து பின்வாங்குவதோ அல்லது தடுமாறுவதோ, நமக்கு தானே அந்த மாதிரிலாம் என்று நினைப்பதெல்லாம் வேண்டாம். நிச்சயம் அவன் போட்ட கணக்கு நடக்கும்.
இவர் பயணம் போயிட்டே இருந்தார். இடையில ஏதோ ஒரு தேவை வந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆனார். பார்த்தா அவர் வர்றதுக்கு உள்ளார எல்லாரும் போயிட்டாங்க. இவர் கூட இருந்த பயணிகள் மொத்த பேரும் போயிட்டாங்க. இவர் மட்டும் தனியாக காட்டில் மாட்டிக்கிட்டார். வழி வேற தெரியாது. இன்னைக்கு மாதிரி கூகுள் மேப்லாம் அன்னைக்கு கிடையாதுல்ல. இன்னைக்கு ஏதாவது வழி தரலாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கேட்க கூட தேவையில்லை. இல்லை, தேவைப்படக்கூடிய இடத்துக்கு நாம் போய் சேர்ந்து விடலாம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா பல நேரங்களில் அதுவே ஆபத்தாக வந்துருது. பல சமயங்களில் எங்கேயாவது மாற்றி கூட்டு காமிச்சு கொடுத்து பெரிய கஷ்டத்தில் கொண்டு அதுவும் நடக்க தான் செய்யுது. ஆக மொத்தத்தில் இன்றைக்கு வழி சொல்வதும் வழியை போய் சென்றடைவதும் ரொம்ப கொஞ்சம் ஒரு சாதாரண விஷயமாகி போச்சு, இலகுவாகி விட்டது. அன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இவர் போயாகணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி தடுமாறி நின்னார் பாருங்க. அந்த நேரம் பார்த்து அந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வருது. இவரை பார்த்த உடனே அப்படி 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 இவரை கொஞ்சம் அப்படி உர் என்று முகத்தில் பார்க்கிறது. சிங்கத்தை பற்றி நான் படித்தேன். சிங்கத்தின் இயல்பு பாய்ந்து கொதறி தின்னக்கூடிய பழக்கம் அதற்கு கிடையாதாம். மனிதர்களை வேட்டையாடுகிற பழிவாங்குகிற எண்ணம், மனிதர்களை கீறி கிழித்து தின்னக்கூடிய எண்ணம் சிங்கத்திற்கு கிடையாதாம், இயல்பிலே கிடையாதாம். பின்ன ஏன் சிங்கம் சாப்பிடுதுன்னு மனுஷனை கேட்குறீங்களா? யாராவது சீண்டிருப்பாங்க அதை முன்ன. அந்த சீண்டலின் வெளிப்பாடு இந்த மனுஷ பயிலுக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அதனுடைய வெளிப்பாடு தான் பாயுது. அதன் இயல்பு குணம் அப்படி கிடையாது. யாரையுமே சீண்டாது, தானாக போகும், தானாக நடக்கும். அதை யாராவது சீண்டி விட்டால் மட்டுமே பழி வாங்க துடிக்கும். பாருங்க, இந்த சிங்கம் வந்து நிற்கிது, அப்படி உருன்னு பார்த்துட்டு நிற்கிது. இவர் பெருசாலாம் பயப்படல. என்ன சிங்கம் நிற்கிற, நான் யார் தெரியுமா? மா அன இல்லா மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் ஒருவர். அவங்களுடைய அடிமை நான். ரசூலுல்லாவுக்கு அடிமையாக இருந்து பல சேவகம் செய்திருக்கிறேன். அவங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஹாதிம் நான், ஊழியர், பணியாளர். ஏன்ட்ட வந்து முறைக்கிற மாதிரி தெரியுது. என்ன முறைக்கிற? நான் அந்த இடத்துக்கு போனோம், என்னை கூட்டு போனாங்க. வரலாற்று செய்தி இருக்கிறது. வந்த சிங்கம் முகத்தை மாற்றிக்கொண்டு தலையை வேக வேகமாக ஆட்டியது. ஆட்டி முடித்துவிட்டு வழியை இவர் தேடினார், சிங்கம் இவருக்கு வழிகாட்டியது. கடைசியில் விட்ட குழுவை இந்த சிங்கமே காட்டி கொடுத்தது. அந்த குழுவை பிடித்துக் கொண்டு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தார். போச்சு, வாழ்க்கையே போச்சு. ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஏறி போயிடலாம் அந்த பயணக்குழு ஓடி நினைச்சு பார்த்தா நடுசுல மாட்டிக்கிட்ட சிங்கத்திட்ட என்ன பண்றதுன்னு சொல்லி நாம யோசிச்சிருப்போம். அவர் நினைச்சார், இந்த சிங்கத்தை கொண்டு எனக்கு பாதிப்பு என்று இருந்தால் நடக்கத்தான் செய்யும், என் உயிர் போக போகிறது என்று இருந்தால் நடக்கத்தான் செய்யும். இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பான் என்றால் பாதுகாக்கத்தான் போகிறான். இதன் மூலமாக எனக்கு வழிகாட்டுவான். நான் ஒரு கதையில் படித்தேன். ஒரு சிறந்த பேச்சாளர் காடு வழியாக போனாராம். இதே மாதிரி ஒரு சிங்கத்தில் மாட்டிக்கிட்டார். கையும் ஓடலை, காடும் ஓடலை. அந்த சிங்கத்தில் சொன்னாராம் பேச்சாளர், என்னை உற்று, நான் பெரிய ஸ்பீக்கர், நல்ல பேச்சாளர், என்னை உற்று நான் ஒரு ஊருக்கு பேச போய்கிட்டு இருக்கிறேன். சிங்கம் சொல்லித்தான், நீ பெரிய பேச்சாளரா, எங்கே என்கிட்ட 2 தடவை பேசிக்காமி பார்ப்போம். ஆனால் ஒரு கண்டிஷன், நீ பேசுகிற பேச்சுனா நான் மயங்கி விழணும் சொல்லுவோம்ல. அவருக்கு பேச்சை கேட்டங்க, அப்படியே மயங்கி விழுந்துட்டங்க, அந்த மாதிரி பேசணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். சிங்கம் சொல்லிச்சான். இவருக்கும் சரி என்று தொண்டையை 2 தடவை கணச்சிட்டு பேச ஆரம்பிச்சார். ஒரு 5-10 வார்த்தைகள் தான் பேசியிருப்பார். அப்படியே பொத்தென்று மயங்கி சிங்கம் விழுந்து விட்டது. இதான் ஏன் வாய்ப்புன்னு ஓடியே போயிட்டார் நம்மால். தூரத்துலேருந்து இன்னொரு சிங்கம் இதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். பக்கத்தில் வந்துச்சா. இவர் இந்த சிங்கத்தை கேட்டுச்சான், அப்படி என்ன பெருசாக பேசிட்டான், நீ பொத்துன்னு விழுந்துட்ட, அப்படி என்ன மயங்கி விழுந்துட்ட, என்ன பெருசாக பேசிட்டான். இந்த சிங்கம் சொல்லிச்சான், 10 வருஷம் பேசுனதுக்கே எனக்கு கழுத்து வலிக்குது, கூட கொஞ்சம் பேச விட்டுருந்தா என்னைய பேசியே அவன் கொண்டிருப்பான். இப்படி சொல்லிச்சான். அது அன்பர்களே, எதற்கு சொல்கிறேன் என்றால், எது நடந்தாலும் அல்லாஹுவின் நாட்டப்படி நடக்கும் என்று நாம் நம்பி விடுவோமையானால் நமக்கு கஷ்டம் வந்தாலும் அதிலும் ஒரு வழியை அல்லாஹ் வைத்திருப்பான். நெருக்கடிகள், சோதனைகள் வந்தாலும் அதிலே நமக்கான வழியை வைத்திருப்பான். எனவே இந்த 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 விஷயம்தான் நமக்கான ஒரு செய்தியாக இருக்க வேண்டும், உள்வாங்கக்கூடிய செய்தியாக இருக்க வேண்டும். இப்பொழுது வாருங்கள், உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய சோகத்தையும் மிகப்பெரிய ஒரு வழியையும் தந்திருக்கிறது நேற்றைய தினம் நடந்த அந்த விமான கோர விபத்து. சற்றேறக்குறைய 242 பயணிகள் சென்ற அந்த விமானத்திலே ஒருவரை தவிர்த்து மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய காலை தகவல். எல்லாருமே இறந்து விட்டார்கள். எல்லாரும் பல கனவுகளோடு போயிருப்பார்கள் இல்லையா? பல கனவுகள் இருக்கும். யாரோ சிலர் அதிலே படிப்பதற்காக வேண்டி அந்த நாட்டுக்கு போயிருப்பார். படித்து முடித்தவர் வேலைக்காக வேண்டி போயிருப்பார். வேலையில் இருப்பவர் விடுமுறைக்கு வந்துவிட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பலாம் என்று போயிருப்பார்.
வேலையில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் குடும்பத்தை போய் அப்படியே அங்கே போய் செட்டில் ஆகி புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி போயிருப்பாங்க. அங்கே வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்காண்டி சில பெற்றோர்கள் போயிருக்கலாம். அந்த நாட்டிலிருந்து சுற்றுலாவுக்கு வந்தவர்கள் இங்கே வந்து சுற்றி பார்த்து முடித்து விட்டு எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு போகலான்னு சொல்லி திரும்பி போயிருக்கலாம். எல்லாருடைய கனவும் கேள்விக்குறி, எல்லாருடைய கனவும் சிதைந்து போய் மொத்தமும் கருகி சாம்பலாகி போனார்கள். அன்பு சகோதரர்களே, இங்கே பாருங்கள், அல்லாஹுவின் நாட்டம் நடந்திருக்கிறது. அல்லாஹ் நாடினால் நிமிட பொழுதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிடுவான். என்ன நடக்குது, இதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு பாடத்தை ஒரு முஸ்லீம் படித்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் செய்தியா காதால கேட்டு போயிடக்கூடாது. ஒரு முஸ்லிமின் பார்வை எப்படி இருக்க வேண்டும்? இதிலிருந்து என் வாழ்க்கைக்கான பாடம் என்ன, என் ரப்போடு எனக்கு உண்டான நெருக்கத்திற்கான பாடம் என்ன, புரியணும், உள்வாங்கணும். 242 பேர் போனாங்கல்ல, ஒருத்தர் மட்டும் பொழைச்சிக்கிட்டாரு. எப்படிங்க பொழைச்சாரு? அந்த நிமிடத்தில் விமானம் விபத்துக்குள்ளாக போகிறது என்ற அந்த நெடியில என்னவோ நினைச்சாரு தெரியல, அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்தாரு, தன்னிடத்துல இருந்ததை கொண்டு அப்படி கீழே குதிச்சுட்டாரு. கீழே குதிச்சவர் தப்பிச்சுக்கிட்டாரு. ஒன்னாச்சா? இன்னொரு பொண்ணு இதே விமானத்தில் பயணிக்கணும். அந்த பொண்ணு டிராஃபிக்கினுடைய அந்த நெருக்கல்ல ஏர்போர்ட் வந்து சேர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. அந்த 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா அதுவும் இந்த விமானத்தில் பறந்துருக்கும். அது வரல, அதனால அந்த விமானத்தில் இது ஏறல. விமான விபத்துக்கு ஆன பின்னாடி தான் அது நினைக்குது, நாமளும் போயிருந்தா நம்மளும் கருகி போயிருப்போமே. யோசிக்கிறோம், 241 பேர் இறந்து போய்விட்டார்கள். இவர்களின் காலம் இன்னும் இருக்கிறது என்று அல்லாஹ் தள்ளி போட்டு வைத்திருக்கிறான். அவ்வளவுதான். இவர்களின் காலம், இவர்களின் ஆயுசு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது. சில எண்ணப்படுகிற நாட்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் தான் நாம் போட்டி போட்டுக்கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறோம், இல்லையா? ஒரு டாக்டர் அங்கேருந்து வேலை பார்த்துட்டு 6 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை 3 பிள்ளைங்க மனைவி எல்லாத்தையும் கூட்டுட்டு அதில் போறாருங்க. என்ன ஆசையில் போயிருப்பாரு? இந்த குடும்பத்தை மொத்தத்தையும் கொண்டு போய் அங்கே செட்டில் ஆக்கிட்டு நம்ம ஒரு புது லைஃபை அங்கே துவங்க போறோன்ற எண்ணத்தில் போயிருப்பார், இல்லையா? தன்னுடைய குடும்பத்துக்காரங்களாம் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறார். நாங்கள் கிளம்பிட்டோம், ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருங்க பாருங்க. அவர் கிளம்பி லண்டனுக்கு போகவில்லை, அகமதாபாத்தை கூட தாண்ட முடியவில்லை. இந்தியாவை தாண்டது அடுத்த கட்டம் வச்சுக்கோங்க, அந்த ரேடரை விட்டு அவர் தாண்டது அடுத்த கட்டம் வச்சுக்கோங்க. அந்த அகமதாபாத்தினுடைய ஏர்போர்ட்டை கூட அவரால் தாண்ட முடியவில்லை. இதுதான் வாழ்க்கை. புரிந்து கொள்ளுங்கள். நாம் பேசுகிறோம், தொழுகிறோம், அடுத்து வீட்டுக்கு போவோமா தெரியாது. எதுவும் இடையில் நடக்கலாம். நிமிட பொழுதில், சனப்பொழுதில் அப்படியே மாறி போய்விடலாம். இந்த வாழ்க்கையில் எதற்கு அடிச்சு கொண்டு, எதற்கு பகை, எதற்கு வன்மம், எதற்கு காழ்ப்புணர்வு, எதற்கு சண்டை, எதற்கு ஆட்டம், எதற்கு ஆணவம், எதற்கு பிறரை நோவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம்? என்ன தங்க கொண்டு போகிறோம்? கரிஞ்சி அப்படியே அந்த உடல்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து விழக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள் வருது. அப்படியே உள்ளமெல்லாம் பதபதைக்குது. இதை பார்த்து பதபதைக்குது. இதை விட பல 100 மடங்கு கஸாவினுடைய அந்த உள்ளங்கள் அதை பார்க்கும்பொழுது நமக்கு வலிக்கத்தான் செய்கிறது. அவன் திட்டம் போட்டு அடிக்கிறான். இது யதார்த்தமாக நிகழ்ந்திருக்கு இந்த நிகழ்ச்சி, இல்லையா? யதார்த்தமாக நடந்திருக்கிறது இந்த நிகழ்வு. ரெண்டை பார்க்கும் பொழுதும் உள்ளம் வலிக்கிறது. அன்பர்களே, நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். உலக வாழ்க்கை என்பது நிமிடத்தில் முடிந்துவிடும், நிமிடத்தில் முடிந்துவிடும். இந்த நிமிடத்தில் முடியக்கூடிய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகரமாக அன்பை பரிமாறிக்கொண்டு, ஒருவருக்கொருவர் நட்போடு, ஒருவருக்கொருவர் பகை இல்லாமல் அன்போடு, பரஸ்பர பாசத்தோடு, சகோதரத்துவத்தோடு உறவுகளை பேணி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மகிழ்வித்து வாழக்கூடிய வாழ்க்கை தானே அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க முடியும். அதுதானே மனித மனங்களில் நம்மை குறித்து உண்டான ஒரு பிக்சரை கொடுக்கும். எப்போதுமே நீங்கள் வெறுப்பாக இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே ஷார்ட் டெம்பராக இருக்கிறீங்க, எப்போவுமே நீங்கள் ஒரு விதமான பகையும் வன்மமும் வெறுப்பும் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அன்பர்களே, நிச்சயமாக நம்முடைய காலத்திற்கு பிறகு நம்மை குறித்து உண்டான ஒரு சிந்தனையை யாருடைய மனதிலும் அது கொடுக்காது. நாம் அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் மகிழ்ச்சியையும் பிறருக்கு கொடுத்து கொடுத்து அதில் இன்பம் காணும் பொழுது நிச்சயம் நாம் இந்த இடத்தில் இருந்தாலும், இந்த இடத்தை விட்டு போய்விட்டாலும், இந்த மண்ணின் மீது வாழ்ந்தாலும், மண்ணுக்கு கீழே போய்விட்டாலும், மனித மனங்களில் நிச்சயம் ஒரு பெரும் நாற்காலி போட்டு அமர்ந்திருப்போம். அதுதான் துவாவாக நம்முடைய மண்ணறைக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.